குலோப் ஜாமுன் இருக்கு, அதே மாதிரி பாதுஷா இருக்கு, லட்டு இருக்கு, மைசூர் பாக் இருக்கு. கிரேசி வீடியோ தான் நம்ம பண்ண போறோம். ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோக்கு வந்திருக்கேன். சரி, வெல்கம் பண்றதுக்காக இந்த மாதிரி வெல்கம் பண்றதுக்காக இந்த ஸ்வீட் பால். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட 4 ப்ரோ பிளேயர்ஸ் இருக்கோம். நம்ம 4 ப்ரோ பிளேயர்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ஒரு கிரேசி வீடியோ தான் நம்ம பண்ண போறோம். ஏன்னா இப்ப சம்மருக்கு வேற லீவ்ல விட்டாங்களா, சரி உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணி ஆகணும் அப்படின்னு ரொம்ப நாளா கேட்டிருந்தாங்க. அதனால டப்புன்னு ஒரு கண்டென்ட் எடுத்தாச்சு. அதுக்காக இப்ப நம்ம என்னென்ன கொண்டு வந்திருக்கோம், டைட்டில் தமிழ்லயே பார்த்துருப்பீங்க, இவங்களுக்கு தெரியாது, நீங்க பார்த்துருப்பீங்க. பாருங்க, இப்ப நம்ம முன்னாடி பாத்தீங்கன்னா பால் காய்ச்சின 1 லிட்டர் பால் இருக்கு, அதே மாதிரி 4 ஸ்வீட் இருக்கு. இதை வச்சுதான் ஒரு வீடியோ பண்ண போறோம். ஓகே, இப்ப பாத்துக்கூடா, இப்போ ஸ்வீட்ஸ் இருக்கு, பால் இருக்கு. இதை வச்சு உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா என்ன வீடியோவா இருக்கும் அப்படின்னு? ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோக்கு வந்திருக்கேன். சரி, வெல்கம் பண்றதுக்காக இந்த மாதிரி எடுத்துருக்கீங்க. ஓ, உனக்கு வெல்கம் பண்றதுக்காக இந்த ஸ்வீட் பால்லாம் கொடுக்குறோம். அதான் ஓகே. உனக்கு தெரியுமா? நம்மளுக்கு ஒண்ணும் அதெல்லாம் தெரியலையே. என்ன பழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி? எப்பயுமே அப்படித்தாங்க. தம்பி, உனக்கு வந்து பால் குடிச்சு ஒருவேளை அந்த போட்டியில ஜெயிச்சா ஸ்வீட் தருவீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர். ஓகே, எல்லாருமே கரெக்டா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து இல்ல, இப்ப நம்ம வந்து மில்க் ஷேக் பண்ண போற ஒரு கிரேசி வீடியோன்னு சொன்னோம்னா, பாதாம்பால் பால், ஒரு பால்கோவா பால் அப்படிங்கறதுல நிறைய நவடேஸ் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஏன் நம்ம புதுசா பண்ணக்கூடாது? இத்தனை ஸ்வீட்ஸ் இருக்கா பாருங்க. குலோப் ஜாமுன் இருக்கு, அதே மாதிரி பாதுஷா இருக்கு, லட்டு இருக்கு, மைசூர் பாக் இருக்கு. இந்த பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான ஒரு கிரேசியான ஃபன் வீடியோ பண்ண போறோம். இதனால வந்து பெரிய எஃபெக்ட்லாம் ஆகாது, இதெல்லாம் நிறைய குடிச்சாதான் எஃபெக்ட் ஆகும். நம்ம வந்து ஜாலியாக ஒரு ஃபன்னா ஒரு வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம 4 ப்ரோ பிளேயர்ஸ் வந்து இந்த வேற லெவலில் இந்த கிரேசி வீடியோ பண்றதுக்கு இறங்கிட்டோம். பண்ணிடலாம்ல? இனிமேல் நம்ம பாய்ஸ் எல்லாம் லீவ் விட்டோமா, இனி தொடர்ந்து உங்களுக்கு வேற லெவலில் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ 4 பேர் வந்து 4 ஸ்வீட் இருக்கா, இப்போ யார் யாருக்கு என்ன ஸ்வீட் வேணும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுங்க. ஹரி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த குலோப் ஜாமுன் பக்கத்துல வாய் ஊறுது. நான் குலோப் ஜாமுன் அது அந்த கதையெல்லாம் சரி, ஓகே. தம்பி ரொம்ப ஆசைப்படுறப்ப நான் தம்பி வேணாம், இப்போ ஸ்வீட்டை பிளிக்கி போடும். 4 ஸ்வீட் பேர் எழுதி எது வருதோ அதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, நல்ல பேர். இது ஒரு பேர். ஓகே, இப்போ டக்கு டக்கு 4 பேர் எழுதுங்க. தம்பி எங்க ஸ்வீட் எடுத்து பாருங்க. அதுக்கு அப்பல எழுந்து பாத்தீங்கன்னா அந்த குலோப் ஜாமுன் மேலேயே தான் கண்ணு. 4 குளுக்கோஸ் ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு, 4 ஸ்வீட்டுக்கு. ஓகே, என்ன அப்படிங்கறத பார்த்தலாமா? ஓகே, சரி, டக்கு. ஓகே, யாரும் பார்க்க கூடாது, அப்படியே திருப்பி கேமரா காமிச்சு வாங்க. திருப்பி பாத்துங்க. அடி வேற சொன்னா அதேதான் வந்திருக்கு. எனக்கு பாத்தீங்கன்னா குலோப் ஜாமுன் வந்திருக்கு, எனக்கு பாத்தீங்கன்னா மைசூர் பாக் வந்திருக்கு, லட்டு வந்திருக்கு. கண்ணா லட்டு திங்க ஆசையா. தம்பிக்கு லட்டு கிடைச்சிருக்கு. அது எது வேண்டாம், அதேதான் வந்து மைசூர் பாக் வந்திருக்கு. ஓகே, எனக்கு குலோப் ஜாமுன் வந்திருக்கு. ஓகே, வேற லெவல். ஓகே, எனக்கு பிடிச்ச குலோப் ஜாமுன் எடுத்துக்கிறேன். அடுத்து உனக்கு என்ன? லட்டு. நம்மளுக்கு மைசூர் பாக் வந்திருக்கு. அதே பிடிச்ச எழுதா ஆகணுமா? பாதுஷா. 4 பேர் எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாரும் வந்து சாப்பிடலாம். ஓகே, சாப்பிட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் ஐடியா இருக்கு இல்லையா? எவ்வளவு டிஸ்டர்ப் பண்றாங்க. அதாவது ஸ்வீட் வந்து உடைச்சு பதில போடுங்க. நல்லா பாருங்க, மிக்ஸ் பண்றாங்க. பாருங்க, ஒண்ணா பாத்தீங்கன்னா மிக்சிங் போட்டாச்சு. நம்ம குலோப் ஜாமுன் மிக்சிங்கே தேவையில்லை. சரி, பாய் பண்ணலாம், மிக்ஸ் பண்ணிடு. ஓகே, இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நல்லா சில்லா வேலைக்கு போயிட்டு ஸ்ட்ரெஸ்ஸா வருவீங்கல்ல, அப்ப அப்படியே ஜாலியா போன் ஆன் பண்ணி ஒரு வீடியோ பாருங்க. இருக்கும், ஜாலியா இருக்கு, என்டர்டைன்மெண்டா இருக்கும், ஃபன்னா இருக்கும். இந்த ஆரம்பமே சொன்ன இந்த கிரேசி சேனல்ஸ் தான். நீங்களும் வீட்டுல ஃப்ரீ டைம்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சைட்ல சைட்ல பேசி வராது, ஏன்னா எல்லாமே ஸ்வீட் தான். ஓகேங்களா? ஓகே, எல்லாரும் ஸ்வீட் ரெடி பண்ணிட்டோம். இப்ப ஒரு ஆளா டெஸ்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம தம்பி குண்டா இருக்கிறதுனால குண்டா நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங். லட்டு எடுத்தாரு.
அதனால ஃபர்ஸ்ட் நல்லா செக் பண்ணிடுவோம். அது 1 லிட்டர் பால் அப்படியே தண்ணி ஊத்தாம எவ்வளவு சூப்பரா காய்ச்சிட்டு வந்துருக்குன்னு. ஓகே தம்பி ஃபர்ஸ்ட் நீ தான். ஓகே மிக்சிங் போட்டு பாருங்க, நல்லா மிக்சிங் போடுற அப்படியே வேற லெவல்ல கலக்குது. கலர் மாறிடுச்சு ரெட் கலர்ல பால். பாருங்க. ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம தம்பி வச்சு வந்து டெஸ்ட் பண்ணிடுவோம். தம்பி எப்படி இருக்கு? பாக்க எப்படி இருக்கு? பாக்க வந்து நல்லா ரோஸ் கலர் ரோஸ் மில்க் மாதிரி ஆயிடுச்சு. ரோஸ் கலர் ஆயிடுச்சு, லட்டு கலரா மாறிடுச்சு. ஓகே நம்ம தம்பி குடிக்கிறது எப்படி இருக்கு? ஸ்மெல் எப்படி இருக்கு? ஸ்மெல் பயங்கரமா இருக்கு. நாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஜென்யூனா ரிவ்யூ பண்ணணும். அதாவது எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கரெக்டா ரிவ்யூ பண்ணணும். எப்படி இருக்கு? டேஸ்ட் வந்து பயங்கரமா இருக்கு. குடிச்சு பார்த்து சொல்லிட்டு அப்புறம் எப்படி இருக்கா? நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகே அது நீ குடி. அதே செய்யல சொல்ல மாட்டீங்கறாங்க. சொல்ல முடியல வெச்சுக்கோங்க. ஓகே மகளே. ஓகே தான். இதுக்கு இப்ப நம்ம 100 க்கு எவ்வளவு கொடுக்கலாம்? 100 க்கு 95. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதாவது எனக்கு ஸ்வீட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீ எவ்வளவு கொடுக்க? 90. நான் 50 கொடுக்கலாம். அது சுத்தமா அப்படி இல்ல. ஓகே ரெண்டாவது என்ன சொல்லுவோம்? மைசூர் பாக். மைசூர் பாக் சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். புரியுதா? கலக்கல நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. குடிப்பா. எப்படி இருக்கு? வேர் கலர் இருக்குல, அது குடிச்ச மாதிரியே இருக்கு. சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. மைசூர் பாக் சாப்பிடறதுக்கு மட்டும் தான் நல்லா இருக்கும். பால் டேஸ்ட் தான் வருது, அந்த டேஸ்ட் வரல. எது தெரியலங்க. மைசூர் பாக் பொறுத்த வரைக்கும் எது தெரியல. ஆனா ஸ்மெல் மட்டும் அந்த மைசூர் பாவோட அந்த நெய் ஸ்மெல் வருது. ஓரளவுக்கு தான். பாட்டு சத்தியம் ஏன்னா உன்னோட ஸ்வீட் 20. என்னடா உன்னோட ஸ்வீட்டுக்கே தெரியாது. இது பாலை குடிச்சிட்டு நான் வந்து 35. 50 கொடுப்பேன். மைசூர் பால் இல்லைனா அந்த பால் தான் ஒரு ஓகே பால் அடுத்ததா தெரியுது இல்ல. அடுத்ததா நம்ம குலோப் ஜாமுன். குலோப் ஜாமுனாலே வேற லெவல்ல இருக்கும். நான் தான் கலக்குறேன். குலோப் ஜாமுன். குலோப் ஜாமுன் ஸ்மெல் வேற லெவல்ல வருது. ஓகே இந்த குலோப் ஜாமுனோட இனிப்பு கிடைக்குங்க. நல்லா இருக்கு. எனக்கு இது சூப்பரா இருக்கு. 90 கொடுப்பேன். ஏன்னா இது என்னோட ஸ்வீட்ல. அடுத்ததுதான் ஹரி ப்ரோவோட ஸ்வீட்ஸ். சக்கரை பால் சாப்பிடுற மாதிரி ஓகே நல்லா இருக்கு. அடுத்து இருக்கு. சக்கரை அதிகமா இருக்கு. நல்லா இருக்கு. சக்கரை எனக்கு பிடிச்ச குலோப் ஜாம் 100 தருவேன். ஓகே நான் வந்து 90 தருவேன். நீங்க? நான் ஒரு 80 தருவேன். நான் 98. ஓகே சூப்பரா இருக்கு. ஃபைனலா அதுக்கு பிடிச்ச ஓகே வாங்க ரெடி பண்ணிடுவோம். சரிங்களா? அதுக்கு நிறைய பால் சாப்பிடுவோம். நல்லா கலங்கல இருங்க. நல்லா கலக்கிடுவோம். அது நிறைய ப்ரோக்கு சிரிப்பு வந்துருச்சு. எப்படி இருக்கு? இப்போ வரா மாட்டாரா? நல்லா சூப்பரா மிக்சிங் போட்டாச்சு. ஹரி கப்பு நடி. அப்ப எடுத்துட்டாரு கையில. வாசனை நல்லா தான் இருக்குது. பால் சாப்பிட்டு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. உங்களுக்கு நல்லா இருக்கும். எனக்கு பிடிங்க பிடிங்க. எப்படி இருக்கு? அந்த டேஸ்ட் அப்படியே வருது. Boys, டேஸ்ட் வரலாம். இப்படி ஆமாங்க பாக்கறதுக்கே பாருங்க இந்த கலர் இந்த மிக்சிங் எல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் சூப்பரா தான் இருக்கு. அப்பா இந்த பால்சாவோட இந்த எண்ணெய் பொரிச்ச ஸ்மெல்லு அப்படி இருக்கு. அதெல்லாம் பாலே இல்ல. நம்ம கடைசியில பாய்ஸ் வந்துருச்சு. குடி குடி எப்படி சொல்றதே தெரியல.
பால் ஃபுல்லா எண்ணெயா இருக்கு. எண்ணெயா இருக்கு. ஓகே, ஏன்னா பாய்ஸ் வந்து எண்ணெயெல்லாம் குடிப்பாங்க, அதனால இந்த எண்ணெய் இது எனக்கு அடி சொல்ற மாதிரி இதுக்கு நான் ஒரு 30 தான் கொடுப்பேன். நீ நான் ஒரு என் ஐட்டம்ஸ் மேல நான் ஒரு 100 கொடுக்குறேன். அங்க எனக்கு பிடிக்குமா? ஜென்யூனா ரிவ்யூ பண்ணுவோம். பிடிச்சிருக்கா பிடிக்கல, பிடிக்கலன்னா கரெக்டா ரிவ்யூ சொல்லு. 100 ஒரு 0. ஓகே 0. ஏன்னா சுத்தமா பிடிக்கல. ரெண்டாவது நீ நான் வந்து ஒரு 60% தரேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு சின்ன வீடியோ தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நல்ல நல்ல வீடியோஸ் கொடுக்குற முயற்சி பண்றேன். ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா இப்போ 4 நம்ம பிடிச்சிருக்கோம்ல, 4 மில்க் ஷேக், 4 கலக்கல், இதுல வந்து யார் யாருக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ஒன்றா கேட்டுருவோம். ஒரு ரிவ்யூ கேட்டுருவோம். ஃபர்ஸ்ட் உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இது ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்சது குலாப் ஜாம், அது நல்லா இருந்துச்சு. எதுவும் பிடிக்கல. எனக்கு பிடிக்காதது வந்து பாதுஷா. ஓகே, உனக்கு எனக்கு குலாப் ஜாமுன் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஓகே, எனக்கு லட்டு குலாப் ஜாம் ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு. பிடிக்கலன்னா கொஞ்சம் இந்த பாய்ஸா ஓரளவுக்கு இதாக இருந்துச்சு. உனக்கு எனக்கு மைசூர் பால் தான் இருந்துச்சு. அது பால் மாதிரியே இருந்துச்சு. அவருக்கு பிடிக்காததான் உங்களுக்கே தெரியும், பாதுஷா தான். ஓகே, இதனால பாய்ஸா வந்து நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம சொல்ல வரல. ஸ்வீட்டா சாப்பிடும்போது வந்து ஸ்வீட்டா தனியா சாப்பிட்டுக்கலாம், பாலை தனியா குடிக்கிறது வந்து பாலை வந்து சக்கரை போட்டு குடிச்சா சூப்பரா இருக்கும். ஆனா அதே மாதிரி இந்த பாய்ஸாவுமே தனியா சாப்பிட்டா அது வேற லெவல்ல இருக்கும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு சேலஞ்ச் வீடியோ, கிரேசி வீடியோ பண்ணதுனால ஓகே எல்லாரும் முடிஞ்சிச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம 1 kg ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி நிறைய வாங்கி நெய் ஸ்வீட்ஸ் எல்லா பால் ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி கலந்து அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல குடிச்சு சாப்பிடுவோம், எல்லாத்துக்கும் கொடுப்போம். இந்த மாதிரி வீடியோல நாங்க பண்ண மாட்டோம். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் பண்ணி காமிக்கணும், ஒரு ஜாலியா என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது. வீட்ல நீங்க யாரும் மோஸ்ட்லி ட்ரை பண்ணாதீங்க, அந்த அளவுக்கு ஒன்றும் டேஸ்ட் அதனால இல்ல. சரி, உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணணும் அப்படிங்கறதுக்காக பண்ணியாச்சு. ஓகே, அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு குயிக்கா ஒரு 200 லைக் சீக்கிரம் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி சீக்கிரம் 200 லைக் போடுங்க. அடுத்த வீடியோ வந்து பெரிய லெவல்ல சாக்லேட் மில்க் ஷேக்கு, அப்புறம் ஒரு ஸ்விம்மிங் பூல் ஹோம்லேயே மேக் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்கு. அது பண்ண வேண்டியது நீங்க இந்த வீடியோ சீக்கிரம் 200 லைக் போட்டுருங்க. பாய்.